அந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 9 இயல் 3 கற்கண்டு தொடர் இலக்கணம். தொடர் என்றால் என்ன? தொடர் என்றால் என்ன? சொற்கள் தொடர்ந்து பொருள் தர அமைவது தொடராகும். இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் என 3 உறுப்புகள் உள்ளன. எழுவாயும் பயனிலையும் இன்றியமையாவை ஒரு தொடருக்கு. முக்கியமானதுன்னு அர்த்தம். இன்றியமையாத முக்கியமானது. இப்ப பாருங்க, கமலா பாடம் படித்தாள். இப்ப முதல்ல வரது எழுவாய், கடைசியில வர்றது பயனிலை, அதுக்கு நடுவுல வர்றது செயல்படு பொருள். இப்ப கவனிங்க, இது 3 உறுப்புகள் சொல்றோம் இல்லையா? யார் பாடம் படித்தாள்? யார் பாடம் படித்தார்? அந்த கேள்விக்கு அந்த வினாவுக்கு விடையாவா இருக்குதான் எழுவாய். கமலா பாடம் படித்தாள். கமலா என்ன வேலை செய்தாள்? என்ன வேலை செய்தா? அவ படித்தாள். அவ என்ன செயலை செய்யறா? அந்த எந்த வினையை செய்யறா அப்படின்றது அந்த பயனிலை, பயணித்து வரும் அந்த இடம், அந்த தொடர் பயணித்து வர்றதுதான். அப்ப அவ என்ன செயல் செய்யறா? படித்தாள். அதுதான் பயனிலை. கமலா யாரை படித்தாள் இல்ல எதை படித்தாள் அப்படின்றதுக்கு வினாவிற்கு பதிலா வரதான் செயல்படு பாடம். ஒரு தொடர்ல எழுவாயும் பயனிலை மட்டும்தான் மிகவும் இன்றியமையாதது ஆகும். அடுத்தது எழுவாய்னா விளக்கம் என்ன? ஹெட்வர்ட் வந்தான். ஹெட்வர்ட் வந்தான். இச்சொற்றொடரில் பெயர்ச்சொல் ஹெட்வர்ட், பெயர்ச்சொல் ஹெட்வர்ட் அந்த எழுதுவதற்கு, அந்த சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையா இருந்தது அந்த பெயர் சொல்லே. அதுதான் எழுவாய் என்கிறோம். தோன்றா எழுவாய் படித்தாள். இச்சொற்றொடரில் படித்தாய் என்பது பயனிலை. இதுல எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. எனவே இது தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். பயனிலை கனகாமரம் பூத்தது. இச்சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. வினைச்சொல் பூத்தது என்ன செய்தோ அதுதான் வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை தான் பயனிலையா ஆகும். அந்த வினைச்சொல் தான் பயனிலையாகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். அதோட பயன் என்னவோ அதுதான் பயனிலை. நான் வந்தேன், நான் வந்தேன் இந்த சொற்றொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது. எனவே இது வினை பயனிலை. வினை பயனிலை. சொன்னவள் கலா. இங்கு கலா என்னும் பெயர் சொல்ல பயனிலையாக வந்துள்ளது. அதனால இது என்ன சொல்றாங்க? பெயர் பயனிலை. பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார்? இங்கு யார் என்னும் வினா சொல்லு பயனிலையாக வந்ததால இது வினா பயனிலை. அதாவது வினைமுற்று வந்துச்சுன்னா அது வினை பயனிலை. இங்க பெயர் பயனிலையா வந்துச்சுன்னா பெயர் பயனிலை. இங்க வினா குறியில வந்துச்சுன்னா அது வினா பயனிலை கடைசியாக வந்து. செயல்படு பொருள். மீனா கனகாமரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாயாகும். இவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர் சொல் கனகாமரம் யாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் செயல்படு பொருள் என்று அழைக்கிறோம். எழுவாய் ஒரு செயலை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே. ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயல்படு பொருள் ஆகும். அடைமொழி. ஒன்றின் சிறப்பை உணர்த்த வரும் சொல் அடைமொழி எனப்படும். ஒன்றின் சிறப்பை உணர்த்த வரும் சொல் அடைமொழி எனப்படும். எழுவாயையும் செயல்படு பொருளையும் ஆழமாக, அழுத்தமாக, அழகாக வெளிப்படுத்த இது உதவுகிறது. நல்ல நூல் ஒன்று படித்தேன். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதால் இதனை பெயரடை என்கிறோம். இதுல என்ன சொல்றோம்? பெயரடை. பெயரடை என்கிறோம். மகிழன் நல்ல வந்தான். இத்தொடரில் நல்ல என்னும் சொல்
வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறதால் இது வினையடை என்கிறோம். என்னன்னு சொல்றோம்? வினையடை என்கிறோம். வினையடை என்கிறோம். இந்த வகுப்புல தொடர் என்றால் என்னன்னு பார்த்தோம். எழுவாய்னா என்ன, தோன்றா எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்படு பொருள்னா என்ன, அடைமொழினா என்ன, அதே மாதிரி வினை பயனிலை, வினா பயனிலை, பெயர் பயனிலை அப்படிலாம் படித்தோம். அதுக்கப்புறம் இதில் பெயரடைனா என்ன, வினையடைனா என்னன்னு படிச்சுள்ள மாணவர்களே. நன்றி மாணவர்களே.